வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது க்ரூட் ஆயிலோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட்டை. இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங். நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா க்ரூட் ஆயில் மார்க்கெட் 2460 வரைக்கும் பையிங்க்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுலேருந்தே மார்க்கெட் தொடர்ந்து பையிங்க்கு சாதகமாக இருந்து 2560 தொட்டு இருக்கு. அதை உடைத்த உடனே மார்க்கெட் 2590 வரைக்கும் மேலே போயிருக்கு. மறுபடியும் இன்னொரு முறையும் 2590 பிரேக் பண்ண முயற்சி செஞ்சுருக்கு. அது பலன் கொடுக்காம மார்க்கெட் அதுக்கப்புறம் ப்ராஃபிட் புக்கிங் காரணமாக ஒரு மிகப்பெரிய சரிவை சந்திச்சிருக்கு. 2500 அப்படின்ற இடம் சப்போர்ட் கொடுக்காம அது ஒரு ரெசிஸ்டன்ஸாகவும் மாறி இருக்கு. இறுதியாக 2466 வரைக்கும் கீழே வந்துட்டு 2475 க்ளோஸ் ஆகிருக்கு க்ரூட் ஆயில் மார்க்கெட்டை. முதல் பாதி பார்க்குறதுக்கு பையிங்க்கு சாதகமாக நம்ம எதிர்பார்த்த மாதிரி இருந்தாலும் இரண்டாவது பாதி மார்க்கெட் ப்ராஃபிட் புக்கிங் காரணமாக முழுக்க செல்லிங்க்கு சாதகமாக அமைஞ்சிருந்தது. இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 2480 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற நைமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அந்த அடிப்படையில் தொடர்ந்து க்ரூட் ஆயில் மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருக்குன்றது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு. இன்னும் க்ரூட் ஆயில் மார்க்கெட் முழுக்க பையிங்க்கு சாதகமாக இருக்கும். எது வரைக்கும்னா நம்மளுடைய ட்ரேடிங் லெவலில் மாற்றம் எதுவும் இல்லை. 2456 வரைக்கும் பை பண்ணலாம். 50க்கு கீழே ஸ்டாப் லாஸ் வச்சு பை பண்ணுங்கள். குறைந்தது 40-50 ப்ராஃபிட்டாக கிடைச்சா கூட, பாயிண்ட் ப்ராஃபிட் கிடைச்சா கூட புக் பண்ணிவிட்டு வெளியே வர்றது நல்லது. ஏன்னா மார்க்கெட்டுடைய ஒரு மிகப்பெரிய அப் ட்ரெண்டில் இருந்து உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் 2160 இந்த கான்ட்ராக்டில் 2160லேருந்து மார்க்கெட் இப்போதைக்கு கிட்டத்தட்ட 2600 வரைக்கும் மேலே போயிருக்கு. 2200 அப்படின்ற இடத்துல பிரேக் அவுட் கொடுத்த நேரத்தில் இருந்து இவ்வளோ பெரிய ஏற்றத்துக்கு அப்புறம் ஒரு நாள் இந்த மாதிரி ப்ராஃபிட் புக்கிங் காரணமாக சரிவை சந்திக்கிறது மார்க்கெட்டில் ஒரு கரெக்ஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அந்த காரணத்தினால இன்னும் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் பையிங்க்கு பொட்டென்ஷியல் இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். ஸ்டாப் லாஸ் ஜோனும் அதனால தான் மிக குறைவாகவே வச்சுருக்கிறோம். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.